கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 52ஆக அதிகரிப்பு. 100க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம், சேலம், சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை. கள்ளச்சாராயம் குடித்து 150க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. சிகிச்சையில் உள்ளவர்களில் பலர் கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும். குழந்தைகள் பெயரில் 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதியாக வைக்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. பொறுப்பற்ற அதிகாரிகளை மாற்ற 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாக வேண்டுமா? பேரவையில் முதலமைச்சர் வாசிக்கும் பட்டியலால் உயிர் மீண்டு வருமா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கள்ளச்சாராயம் குடித்தால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு வெளிநாட்டு மருந்து உள்ளதாக தெரிவித்த தமிழக சுகாதாரத்துறை. கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அந்த மருந்து எங்கே போனது என அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி. விஷச்சாராய உயிரிழப்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தல். யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக அரசையோ அல்லது முதலமைச்சரையோ பொறுப்பேற்க வேண்டும் என கூறுவது தவறு. கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக கூறிய இபிஎஸ்ஸின் கருத்துக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி. தமிழக பாஜக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணாமலை அழைப்பு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 52 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனை படுஜோர். கல்வராயன் மலை அடிவார பகுதியில் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து சாராயம் விற்பனை செய்யப்படும் வீடியோவால் அதிர்ச்சி. கள்ளச்சாராயத்திற்கு பயந்து தான் விருப்ப ஓய்வு பெற்றதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி பொய்யானது. உண்மைக்கு புறம்பான பொய் செய்தியை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என கள்ளக்குறிச்சி முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் எச்சரிக்கை. மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசு பொருளாக மட்டுமே முடிந்துவிடுகிறது. சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக அரசாங்கம் நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நடிகர் சூர்யா எக்ஸ் தளத்தில் ஆதங்கம். விஷசாராய மரணம் எதிரொலி. சானிடைசரை தேடி பேயாய் அலையும் போதை வெறியர்கள். ஆல்கஹால், எத்தனாலை மூலப்பொருளாக கொண்ட ஸ்பிரிட் மற்றும் சானிடைசரை வாங்க அடையாள அட்டை கட்டாயம். விஷசாராய மரணம் எதிரொலியாக தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் கட்டுப்பாடு. தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்த பெட்டிக்கடையை முன் அறிவிப்பு இன்றி ஜேசிபி மூலம் தகர்த்தெறிந்த அதிகாரிகள். குழந்தைகளை எப்படி காப்பாற்றப் போகிறேன் என நெஞ்சில் அடித்து அழுத தாய். செத்தே போயிருக்கலாம்ப்பா.
கையுறை மற்றும் வாகனம் இன்றி குப்பைகளை கையில் அள்ளி செல்லும் தூய்மை பணியாளர்கள் கண்டுகொள்ளாத திருப்பத்தூர் நகராட்சி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கள்ளிக்குடியில் அரசு பள்ளி மாணவர்கள் கலேபரம். இரு குழுக்களாக பிரிந்து மோதிக்கொண்ட பதற வைக்கும் வீடியோ காட்சி வெளியீடு. தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். மக்களவைத் தேர்தலுக்கு பின் நடைபெறும் 53வது கூட்டத்தில் வரி சீர்திருத்தங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. ஹஜ் பயணத்தின் போது 98 இந்தியர்கள் உயிரிழப்பு. மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்வால் தகவல். வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தியை ஆதரித்து மம்தா பானர்ஜி பிரச்சாரம். டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல். தெற்கு சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தை புரட்டி போட்ட கனமழை. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் 47 பேர் உயிரிழப்பு. தெற்கு காசாவின் ரஃபாவில் உள்ள பாலஸ்தீனியர்களின் முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். 30க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வேயை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த ஆர்மீனியா. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு தனி நாடு அங்கீகாரமே தீர்வு என ஆர்மீனியா கருத்து. அமெரிக்காவில் பட்டப்படிப்பு படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும். அமெரிக்க அதிபர் தேர்தலை முன்னிட்டு முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாக்குறுதி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற பாஜக எம்எல்ஏ. ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கு ஸ்ரேயாசி சிங் தகுதி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று ஆட்டம். 7 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி த்ரில் வெற்றி. T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா, வங்கதேச அணிகள் இன்று பல பரீட்சை. இந்திய நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு ஆன்டிகுவாவில் தொடக்கம். ஸ்லோவாக்கியா அணிக்கு எதிரான ஐரோப்பிய கால்பந்து போட்டியில் உக்ரைன் வெற்றி. போலந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஆஸ்திரியா. பிரான்ஸ், நெதர்லாந்து இடையேயான போட்டி டிரா. நடிகர் விஜயின் 50வது பிறந்த நாளை ஒட்டி கோட் படத்தின் ஷார்ட்ஸ் வீடியோவை வெளியிட்டார் இயக்குனர் வெங்கட் பிரபு. படத்தின் 2வது பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என அறிவிப்பு.